ஹாய் நண்பா நண்பி, இன்னைக்கு நாம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறேன்னா, நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா, அதுக்கப்புறம் திஷா பாட்னி, ராசி கண்ணா நடிச்சு 2024 ரிலீஸ் ஆன யோதா மூவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர். அவங்க யோதான்னு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு லீடரா இருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களோட வேலை, அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் தான் அவங்களுக்கு லைஃப்ல எல்லாமே. அப்படி எதுக்காக இந்த வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதே யோதா டாஸ்க் ஃபோர்ஸ் டீமுக்கு கமாண்டர் ஆஃபீஸராக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு லீடராக இருக்கணும்னா டக்குன்னுலாம் முடியாதுல்ல. ஒரு சோல்ஜராக எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது ஒவ்வொரு சோல்ஜர்கிட்ட கேட்டால் தாங்க தெரியும். இங்கே நம்ம ஹீரோ சித்தார்த் மல்ஹோத்ரா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஆப்போசிட். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீனியர் பேச்செல்லாம் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க சீனியர் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை ஏன் கேட்கணுன்ட்டு அவங்க இஷ்டப்படியும் நடந்துக்குவாங்க. இது மட்டும் வேற வேலையாக இருந்திருக்குமோ, அப்போவே சீட்டை கழிச்சு வெளியே அனுப்பியிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோவோட வேலை எப்போ போகும்னா, ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் ஆகும். அதில் இந்தியாவோட ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தவங்களோட உயிரை நம்ம ஹீரோவால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். இதனால் இந்த யோதா டாஸ்க் ஃபோர்ஸே வேண்டான்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிளேனை ஹைஜாக் பண்ணுவாங்க. இப்போ அந்த பிளேனுக்குள்ளே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு கமாண்டர் ஆஃபீஸர்லாம் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இந்த ஹைஜாக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்காங்க, ஏன்னா நம்ம அவன் டாஸ்க் ஃபோர்ஸை வேண்டான்னு நிறுத்திட்டோம்ல, அதனால தான் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுறான்னுட்டு நம்ம ஹீரோவை தப்பாக நினச்சிக்குவாங்க. உண்மையாக இந்த பிளேனை ஹைஜாக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் காரணம் இருப்பாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி வேற யார் இருக்கா, அதுக்கப்புறம் யோதா டாஸ்க் ஃபோர்ஸ் டீமை அவங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையாங்கிறது அந்த படத்தோட கதையேங்க. இந்த படத்தில் நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா அவங்களோட நடிப்பாகட்டும், ஆக்ஷன் சீன் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ராசி கண்ணா பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த் மல்ஹோத்ரா அவங்களோட ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமாக நம்ம திஷா பாட்னி அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க நடிப்பு வேற லெவலுங்க. அவங்க கரியரில் எத்தனையோ படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்க நடிப்பை மாதிரி வேறு எந்த படத்துலையும் நான் பார்த்ததில்ல. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதேமாதிரி படத்தோட கிளைமேக்ஸ், எதிர்பாராத ட்விஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட எடிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு அரை மணி நேரம் என்னவோ கொஞ்சம் போரிங்காக அந்த மாதிரி இருக்கும். எப்போ பிளைன் ஹைஜாக் ஆகுதோ அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடும். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.